வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பயணிகள் மற்றும் விமானங்கள் இல்லாமல் பாகிஸ்தானின் புதிய மற்றும் மிகவும் விலை உயர்ந்த விமான நிலையம் ஒரு பேய்விட போல மர்மமாக உள்ளது. $240 மில்லியன் வரை சீனாவால் முழுவதுமாக நிதியளிக்கப்பட்ட புதிய குவாடர் சர்வதேச விமான நிலையம் எப்போது வர்த்தகத்திற்காக திறக்கப்படும் என்பது யாராலும் யூகிக்க முடியாது. கடலோர நகரமான குவாடரில் அமைந்துள்ள இந்த விமான நிலையம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த நவீன விமான நிலையம் அதை சுற்றியுள்ள வறிய அமைதியற்ற தென்மேற்கு பலூசிஸ்தான் மாகாணத்திற்கு முற்றிலும் மாறப்பட்டது. கடந்த தசாப்தத்தில் சீனா பாகிஸ்தான் பொருளாதார தாழ்வாரம் அல்லது சிபிஇசி என அழைக்கப்படும் திட்டம் கொண்டுவரப்பட்டது. அதன் ஒரு அம்சமாக சீனாவின் மேற்கு ஜின்ஜியாங் மாகாணத்தை அரேபிய கடலுடன் இணைக்கும் பல $1 பில்லியன் திட்டத்தின் ஒரு பகுதியாக பலூசிஸ்தான் மற்றும் குவாடரில் சீன பணத்தை வாரி இறைத்துள்ளது. பாகிஸ்தான் அதிகாரிகள் அதை பிராந்தியத்தை மாற்றி அமைப்பதாக பாராட்டியுள்ளனர். ஆனால் குவாடரில் மாற்றம் ஏற்பட்டதற்கான தோற்றங்கள் குறைவு. குவாடர் நகரம் பாகிஸ்தானின் தேசிய கட்டத்துடன் இணைக்கப்படவில்லை. மின்சாரம் அண்டை நாடான ஈரான் அல்லது சோலார் பேனல்களில் இருந்து வருகிறது. போதுமான சுத்தமான தண்ணீர் இல்லை. அப்படியான நகரத்தில் தான் நவீன விமான நிலையம் ஒன்று பளபளப்பாக காட்சியளிக்கிறது. எதற்காக இந்த விமான நிலையம்? ஆண்டுக்கு 4 லட்சம் பயணிகள் பயணிக்கும் திறன் கொண்ட ஒரு விமான நிலையம் அது. ஆனால் குவாடர் நகரத்தின் மொத்த ஜனத்தொகையே 90,000 பேர் மட்டுமே. அவர்கள் பெரும்பாலும் ஏழைகள். நகரில் உள்ள ஒவ்வொரு நபரும் வருடத்திற்கு 4 தடவை பயணம் செய்யும் விமான நிலையம் எதற்காக அங்கு உள்ளது? பாகிஸ்தான் சீன உறவுகளில் நிபுணத்துவம் பெற்ற சர்வதேச உறவு நிபுணர் அசீம் காலித் அந்த ரகசியத்தை கூறினார். இந்த விமான நிலையம் பாகிஸ்தானுக்கோ அல்லது குவாடருக்கோ இல்லை என்று அவர் கூறினார். இது சீனாவுக்கானது. இப்படி ஒரு விமான நிலையம் இருந்தால் சீனா பாகிஸ்தானின் குவாடர் மற்றும் பலூசிஸ்தானுக்கு தங்கள் பொதுமக்களுக்கான பாதுகாப்பான அணுகலை பெற முடியும். வளங்கள் நிறைந்த மற்றும் மூலோபாய ரீதியாக அமைந்துள்ள பலூசிஸ்தானில் பல தசாப்தங்களாக மக்கள் கிளர்ச்சியை சிபிஇசி ஏற்படுத்தியுள்ளது. பிரிவினைவாதிகள் உள்ளூர் மக்கள் பாகிஸ்தான் அரசு சுரண்டல்களில் வேதனையடைந்து சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள். பாகிஸ்தான் துருப்புக்கள் மற்றும் மாகாணத்திலும் பிற இடங்களிலும் உள்ள சீன தொழிலாளர்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். பாகிஸ்தானின் பலூச் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் தாங்கள் அரசாங்கத்தால் பாகுபாட்டை எதிர்கொள்வதாகவும் நாட்டில் வேறு இடங்களில் கிடைக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர். அதை பாகிஸ்தான் அரசாங்கம் மறுத்துள்ளது. சீனாவின் முதலீடுகளை பாதுகாப்பதில் ஆர்வமுள்ள பாகிஸ்தான் எதிர்ப்பை எதிர்த்து போராட குவாடரில் தனது இராணுவ தடத்தை முடுக்கிவிட்டுள்ளது. குவாடர் நகரம் இராணுவ சோதனை சாவடிகள், முள்வேலிகள், துருப்புக்கள், தடுப்புகள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் ஆகியவற்றின் குழப்பமாக உள்ளது. சீன தொழிலாளர்கள் மற்றும் பாகிஸ்தானிய விஐபிகள் பாதுகாப்பாக செல்ல அனுமதிக்கும் விதத்தில் வாரத்தில் பல நாட்கள் எந்த நேரத்திலும் சாலைகள் மூடப்படும். குவாடருக்கு செல்லும் செய்தியாளர்களை உளவுத்துறை அதிகாரிகள் கண்காணிக்கின்றனர். நகரின் மீன் சந்தை கவரேஜ் செய்வது கூட மிகவும் உணர்திறன் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பல உள்ளூர் வாசிகள் கலக்கமடைந்துள்ளனர். சீனா இங்கு வருவதற்கு முன் நாங்கள் எங்கு செல்கிறோம், என்ன செய்கிறோம், உங்கள் பெயர் என்ன என்று யாரும் கேட்டதில்லை என்று 76 வயதான குவாடரை சேர்ந்த குடாபஷ் காசிம் கூறினார். ஆனால் சீனா வந்தபின் இப்போது நாங்கள் யார், எங்கிருந்து வந்தோம், எங்கள் அடையாளத்தை நிரூபிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். நாங்கள் குடியிருப்பாளர்கள். கேட்பவர்கள் யார் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். குவாடர் ஒரு காலத்தில் சொர்க்கமாக இருந்தது. அப்போது நாங்கள் பாகிஸ்தான் அல்ல, ஓமான். குவாடர் ஓமானின் ஒரு பகுதியாக இருந்த போது இது மும்பைக்கு செல்லும் பயணிகள் கப்பல்களுக்கான நிறுத்தமாக இருந்த காலத்தில் சூடான நினைவுகளை ஹாஷிம் நினைவு கூர்ந்தார். குவாடர் செப்டம்பர் 5, 1958 ஓமானால் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது. குவாடர் ஓமானின் ஒரு பகுதியாக இருந்த போது மக்கள் பசிக்குடன் படுக்கைக்கு செல்லவில்லை. ஆண்களுக்கு எளிதாக வேலை கிடைத்தது என்றார். எப்பொழுதும் ஏதாவது சாப்பிட குடிநீருக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் வறட்சி மற்றும் தடையற்ற சுரண்டல் காரணமாக குவாடரின் நீர் வறண்டு விட்டது. வேலையும் அப்படித்தான் என்றார். இப்படியான பழைய நினைவுகளுடன் இங்கு பலர் வாழ்கின்றார்கள். சீனாவின் சிபிஇசி சுமார் 2000 உள்ளூர் வேலைகளை உருவாக்கியுள்ளது என்று பாகிஸ்தான் அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் அவர்கள் உள்ளூர் பலூச் குடியிருப்பாளர்களா அல்லது நாட்டில் வேறு எங்கிருந்து வந்த பாகிஸ்தானியர்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. அதிகாரிகள் விவரம் தெரிவிக்கவில்லை. குவாடரின் உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து வாரத்திற்கு 3 முறை பாகிஸ்தானின் அரபு கடல் கடற்கரையின் மறுமுனையில் அமைந்துள்ள பாகிஸ்தானின் மிகப்பெரிய நகரமான கராச்சிக்கு ஒரே ஒரு வர்த்தக விமானம் மட்டுமே இயக்கப்படுகின்றது. குவாடரில் இருந்து பலூசிஸ்தானின் மாகாண தலைநகரான குவாட்டாவுக்கு அல்லது தேசிய தலைநகரான இஸ்லாமாபாத்திற்கு கூட நேரடி விமானங்கள் இல்லை.
ஆனால் இப்போது சீனாவுக்காக சர்வதேச விமான நிலையம் வந்துள்ளது. 5 தசாப்தங்களுக்கு முன்னர் பலூச் கிளர்ச்சி முதலில் வெடித்ததில் இருந்து மாகாணத்தில் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். பாகிஸ்தான் அரசின் சுரண்டல் அல்லது ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசும் எவரும் அல்லது ஆயுதமேந்திய குழுக்களுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் எவரும் தடுத்து வைக்கப்படலாம் என்று உள்ளூர் வாசிகள் கூறுகின்றனர். மக்கள் விளிம்பில் உள்ளனர். பலவந்தமாக காணாமல் போதல் மற்றும் சித்திரவதைகள் இருப்பதாக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். அதனையும் பாகிஸ்தான் அரசாங்கம் மறுக்கிறது. மக்கள் ஆயுதம் ஏந்த தயாரானார்கள். ஆயுதம் ஏந்திய இயக்கங்கள் அதிகரித்தன. 2021க்கு பின்னர் தாக்குதல்கள் அதிகரித்தன மற்றும் படிப்படியாக உயர்ந்துள்ளன. பாதுகாப்பு காரணங்களால் சர்வதேச விமான நிலையம் திறப்பு விழா தாமதமானது. அப்பகுதியின் மலைகள் மற்றும் அவை விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருப்பது தாக்குதலுக்கு ஏற்ற ஏவுதளமாக இருக்கலாம் என்ற அச்சம் அரசாங்கத்திற்கு உள்ளது. அதனால் விமான நிலைய திறப்பு விழாவுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் மற்றும் சீன பிரதமர் லீ கியாங் ஆகியோர் நேரில் வராமல் காணொலி மூலம் மெய்நிகர் திறப்பு விழாவை நடத்தினார்கள். பாகிஸ்தான் அவாமி கட்சியின் மாவட்ட தலைவர் அப்துல் கஃபூர் கோத் கூறிய போது, குவார்டரில் வசிப்பவர்களில் ஒருவர் கூட விமான நிலையத்தில் காவல்காரராக பணிக்கமர்த்தப்படவில்லை என்றார். பாகிஸ்தான் அரசாங்கம் பலூச் மக்களுக்கு எதையும் கொடுக்க தயாராக இல்லை. பலூச் மக்கள் அரசாங்கத்திடமிருந்து எதையும் வாங்க தயாராக இல்லை என்றும் அவர் கூறினார்.